இல்லங்க, அவ சொல்ல வந்தது வேற ஏதோ. என்னன்னு கேளுங்களே. என்னடா? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். பாத்தியா, என் பொண்ணு நான் எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு. அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும் தெரியும். நானும் நிறைய நினைக்கிறேன், சொல்லத்தான் முடியல. என்னது? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எழுதுங்க. சரி, 4 கிலோ போட்டுதான் ஆகணுமா? சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் கணக்கு பார்க்காதீங்க, எழுதுங்க. சரி, என்னவோ போ. சரி வாங்க போலாம். டான்சிங். ஏன்பா கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது அங்கிள்கிட்ட சொல்லிட்டியா? மதியமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். மெசேஜ் பண்ண சொன்னாரு, பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாரு. சரி சாரிப்பா, லாஸ்ட் பஸ் இதை விட்டா வீட்டுக்கு போக முடியாது. நோ ப்ராப்ளம். அப்பா இப்போ வந்துருவாரு. சரி ஓகே, பார்த்து போ. பாய் பாய். நான் பாரிஸ் கார்னர்ல இருக்கேன். இங்க கிளம்பி வரணும்னா 2 hours ஆயிடும்டா. நீ அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். சுப்பிரமணிய ஆட்டோவை வர சொல்லிருக்கேன். அவர் கிளம்பிட்டாராம். கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல வந்துரு. என்ன? சரிப்பா, ஓகே. என்னாச்சு, இன்னும் அப்பா வரலையா? இல்ல, இன்னைக்கு வரல. ஆட்டோவை வர சொல்லிருக்காராம். அவருக்கு தான் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த புக் கொடு. ஹலோ அண்ணா. ஹலோ. ஹலோ. சொல்லுமா. என்னாச்சுண்ணா, கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, வர்ற வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிருச்சு. அதான் உர்சாப் வரைக்கும் ஆட்டோவை தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ எப்போ வருவீங்கண்ணா? இப்ப என்னால வர முடியாதுமா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்லுமா. நான்ல ஏதாவது ஆட்டோ இருக்குமான்னு கேட்டு பார்த்தேன். அங்கேயும் எதுவுமே இல்லையாமா. நீ எப்படியாவது வந்துருமா. அண்ணா, எப்படி நான் அப்போ வர முடியாதா? நீ எப்படியாவது வந்துருமா. என்னாச்சு? ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சாம். இப்ப சொல்றாரு. வேற ஆட்டோ அனுப்ப சொல்லு. ஸ்டாண்ட்ல எல்லார்கிட்டயும் கேட்டாராம், யாருமே இல்லையா. சரி, டென்ஷன் ஆகாத. என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நான் அப்பா கிட்ட சொல்லணும். The mobile number you have dialed is currently not reachable. நாட் ரீச்சபிள்னு வருது. நான் டிராப் பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம், நானே போயிடுவேன். போயிடுவேன்னா எப்படி? ஏதாவது கேப் கிடைச்சதுன்னா பார்த்து அப்படியே. எவ்வளவு லோன்லியான பிளேஸ் இது. இங்கேருந்து எப்படி கேப் கிடைக்கும்? தெரியாத கேப்ல போறது அவ்வளவு சேஃப் இல்ல. ஏன் கூட வரதுல என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? இதுக்கு மேல லேட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். ஒரு நிமிஷம். கிடைக்கலையா?
இங்க பாரு, ஒன்றும் பயப்படாத. நான் ட்ராப் பண்றேன், என் கூட வா. நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. உங்க ஸ்ட்ரீட் எண்ட்லயே நான் விட்டுறேன். உங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஓகேவா? போலாமா? சரி. டேய் மச்சான், என்ன கௌதம்? நான் ஜெர்னியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே மச்சான், Bye டா. பாய். பாய்டா மச்சான், வா நம்ம விளாடுவோம். இல்ல. அம்மா, ஆ வந்துட்டியா? சீக்கிரமா ரெடியாகு. எங்கம்மா? தீபிகா வீட்ல ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நம்ம போகணும். இரு அவளை எங்க கிளம்ப சொல்ற? நம்ம கூட வர வேண்டாமா? அவ எங்கேயும் வரல. இன்னும் ஒரு வாரத்துல செமஸ்டர் எக்ஸாம். அவ படிக்க வேண்டாமா? அண்ணே, நம்மளும் போயிட்டு உடனே வந்துட போறோம். இதுல என்ன இருக்கு? அவளும் வரட்டுமே. இல்லம்மா, இந்த வருஷம் ஃபைனல் இயர்மா. டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. அவ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டா அப்புறம் ஒரு கவலையும் இல்லம்மா. எங்க வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க? வெளியே வந்து 4 மனுஷங்களை பார்க்க வேண்டாமா? இப்ப அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அவ படிச்சு பெரிய ஆளான அப்புறம் அவளுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாரும் கூப்பிடாமலேயே ஓடி வருவாங்க. அது வரைக்கும் அவளுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்க கூடாது. சரி, நான் போய் கார் வந்துச்சான்னு பார்த்துட்டு வரேன். சரி ஜனனி, நீ இங்கே இருந்து படிச்சிட்டு இருந்த. எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாமாக்கு கல்யாணம் ஆனதே பெருசு, இவரை எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? ஏய் சும்மா இரு. பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம. சரி, இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? தோ கிளம்பிட்டனே. இதுதான் ட்ரெஸ்ஸா? இதுவே கொஞ்சம் அதிகமா இருக்குமா? நானே வழக்கத்துக்கு மாறா இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ரிசப்ஷன் சொன்னீங்கன்னு இப்படி போட்டிருக்கேன். கடவுளே, நீ ஜனனியை பார்த்து கொஞ்சம் திருந்துவேன்னு பார்த்தேன். எனக்கே அவளை பார்த்தா கஷ்டமா இருக்கு. நான் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்றேன், என்ன வான்றீங்க. ஆனா அவளுக்கு வர இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்க மாட்டீங்க. என்ன ஜான், உனக்கும் வர இஷ்டம் இல்லையா? இல்ல வாசு, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. அங்க வந்தாலும் மைண்ட் எல்லாம் படிப்பை சுத்தியே தான் ஓடும். அதுக்கு இங்கே இருந்து படிக்கிறது பெட்டர் தான். அப்பா சொல்றதுதான் கரெக்ட். 1950s பிறந்திருக்க வேண்டியவ இப்ப பிறந்து எங்க உயிர் எடுக்கிற. உன் கூட கம்பேர் பண்ணி இவங்க எங்க உயிரையும் சேர்த்து எடுக்கிறாங்க. நீ எங்க உயிரை வாங்குறியா? அதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் ரெடி, போலாமா? டாடி, சட்டை கலர் சூப்பரா இருக்கு. ஏன் நல்லா இல்லையா? அம்மா தான் செலக்ஷன். பார்த்தாலே தெரியுது. ஏன் ஜனனி நீ வரல? டாடி, தட் டாட்டர் தட் ஃபாதர் டீலிங். அவங்க என்னமோ பண்ணட்டும், நம்ம போலாம் வாங்க. சரி, நாங்க சாப்பிட்டு வந்துருவோம். உனக்கு சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லட்டுமா? வாசு கிட்ட சொல்லி. எதுக்கு வெளியில ஆர்டர் பண்ணிக்கிட்டு? எக்ஸாம் டயத்துல அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். இங்க பாரு, ஃப்ளாஸ்க்ல காஃபி போட்டு வச்சிருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குடி. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் டாலும் அப்பாவே பண்ணி வச்சிருக்கேன். அது கூட தெரியாம உங்க அம்மா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இங்க பாரு, வீட்டை வெளியில பூட்டிட்டு நாங்க கிளம்புறோம். வரும்போது நாங்களே திறந்துப்போம். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா படிக்கணும். நான் கிளம்புறோமா? ஏப்பா, வண்டி வந்துருச்சு, போலாமா? வாங்கம்மா, வா, வரேன் ஜனனி. சரிம்மா, வரோம். ஜான், இவளையாச்சும் என்ன மாதிரியே வளர்த்து காட்டுறேன். நீ போய் படி.
அப்பா எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அது இருக்கட்டும், இது யாரும்மா எழுதுனது? தெரியலப்பா. உன் புக்கில் எழுதினதே உனக்கு தெரியாதா? அப்போ உனக்கு தெரியாம எழுதியிருக்காங்க. இரு, நான் படிக்கிறேன். பறவைகள் பறக்கத்தான இறக்கைகள், இறக்கைகள் இருப்பதையே மறந்தால் அது பறவையா? பறவை நீ. உன் மேல பரிதாபப்படுற அந்த நபர் யாருமா? எனக்கு சத்தியமா தெரியலப்பா. சரிம்மா, இது உனக்கு தெரியாம எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நீ காலேஜ் முடிஞ்சு எப்படி வந்த? இன்னைக்கு நீ காலேஜ் முடிஞ்சு எப்படி வந்த? சுப்பிரமணிய ஆட்டோ தானே ஏற்பாடு பண்ணியிருந்தேன், அதுல தானே வந்த. அப்பா, நீ அதுல வரல. நம்ம தெருமுனையில பைக்ல விட்டுட்டு போனது யாருமா? சொல்லுமா, யார் அது? ஃப்ரெண்டுப்பா. சார், நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க சார். முதல்ல யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிச்சு அவனை எக்ஸ்பெல் பண்ணுங்க சார். அப்பதான் பசங்களுக்குலாம் ஒரு பயம் வரும். சார், இதெல்லாம் பசங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் சார். இதுல நாங்க எப்படி சார் ஆக்ஷன் எடுக்கிறது? என்ன சார் பேசுறீங்க? இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி சார்? அப்ப பசங்களுக்குள்ள எது நடந்தாலும் நீங்க கண்டுக்காம விட்டுருவீங்களா? ஓகே சார், உங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல? வெல் அண்ட் குட். அப்ப நீங்க சொன்னதை அப்படியே எழுதி கொடுங்க சார். எங்க போய் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். சார் 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 ப்ளீஸ் உட்காருங்க சார், பேசலாம். உட்காருங்க உட்காருங்க. சார், என் பொண்ணு உங்க காலேஜ் ரெப்ரசன்ட் பண்ணி எவ்வளவு வின் பண்ணிருக்கா. அவ விஷயத்துல நீங்க கேர்லெஸ்ஸா பேசுறீங்கன்னா அப்ப அவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற கன்சர்னா சார்? சார், கூட படிக்கிற பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதும் அகாடமிக்ல ஒரு பார்ட் தானே சார்? அதை சரியா பண்ணா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுது சார்? சார், ஜனனி இங்க 3 இயர்ஸா படிக்கிறா. நம்ம காலேஜ்ல இது வரைக்கும் அப்படி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலையே. சார், அதான் எனக்கு புரியல சார். 3 வருஷமா நடக்காது, இப்ப எப்படி சார் நடக்குது? சார், இது மட்டும் இல்ல சார், உங்க பசங்க பண்ற கலாட்டா கொஞ்சம் நெஜம் இல்ல சார். லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா எக்கச்சக்க இன்சிடென்ட்ஸ் சார். அதை நான் எஸ்கலேட் பண்ணாததுக்கு காரணம் அதுல என் டாக்டரோட பர்சனல் சாய்ஸ் இருக்கு சார். இன்னைக்கு படிக்கிற புக்ல கண்டதை எழுதுற அளவுக்கு போயிருக்கு. இதை இப்படியே விட்டா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதெல்லாம் உங்க கேம்பஸ்க்கு வெளியில நடந்தா நான் கேட்கறது பைத்தியக்காரத்தனம். ஆனா இதெல்லாம் உங்க கேம்பஸ்க்கு உள்ளே நடக்குது சார். அதுக்கு நீங்க தானே சார் ரெஸ்பான்சிபிள். நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம கூலா பதில் சொல்றீங்க சார். முதல்ல இது யார் எழுதுனதுன்னு கண்டுபிடிங்க சார். யாருன்னு சொல்லுங்க சார். யார் எழுதுனதுன்னு எனக்கு இப்ப தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், சாரி சார். ஜனனியோட புக்ல நான் தான் எழுதினேன்.
சாரி சார், எந்த இன்டென்ஷனும் இல்லை, கேஷுவலாக எழுதுனேன். சாரி. நான்சென்ஸ். ஒரு பையன் தைரியமா வந்து நான் தான் அப்படி எழுதுனேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல சார். என் பொண்ணு ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கா சார். அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு தான் இந்த காலேஜை சூஸ் பண்ணேன். இப்படி கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லாத காலேஜா இருக்குன்னு எனக்கு தெரியல சார். சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? சார் கரெக்டாக தான் பேசுறேன் சார். படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலை? அதை கண்டிக்க முடியாம என்ன கேள்வி கேட்குறீங்க? சார் கௌதம் நல்ல பையன் சார், வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபெல்லோ. அன்னைக்கு கூட ஜனனியா பாண்டிச்சேரி வரைக்கும் தனியா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்தான் சார். சார் எனக்கு எந்த பசங்களை பத்தியும் கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் சார். சார் எனக்கு பதில் சொல்லுங்க சார். சார் இப்பதான் சார் எங்க அட்டென்ஷனுக்கு வந்திருக்கு, கவனிக்கிறோம் சார். உங்க அட்டென்ஷனுக்கு வந்தாதான் இங்க எல்லாம் டிசிப்ளினா நடக்குமா? சார் உங்க காலேஜ் அதோட ரெப்யூட்டேஷன் பத்திலாம் எனக்கு கவலை இல்லை சார். என் பொண்ணை பத்தி மட்டும் தான் நான் பேச முடியும். இதான் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இதுக்கு மேல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் சார். அப்பா, பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததை தான் நான் வீட்டில் சொல்ல வந்தேன்ப்பா. வீட்டில் போய் பேசிக்கலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். என்னடா சார் உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. கொஞ்சம் இடம் கொடுத்ததும் தலைமையில ஏறி உட்கார பாக்குறியா? பறவைக்கு சிறகுகள் இருப்பது தெரியாமல் வாழ்வது கொடுமையோ என்ன? புரட்சி கவிதை எழுதி ஹீரோவாகணும்னு பாக்குறியா? உன்ன மாதிரி பொறிக்கு பசங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கடா. காலேஜில் நல்லா படிக்கிற பொண்ணுங்களை பார்த்து பேசி பழகி அவங்க வீட்டில் இருக்கிற பெத்தவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வில்லன் ஆக்கிட்டு நீங்க ஹீரோ ஆயிடணும். அந்த பொண்ணு ஏமாந்து உன் பின்னாடி வந்துருவா. அவ கூட இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு அவ லைஃபையும் கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சார் அப்படி இல்ல சார். அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியதுனடா. அந்த பொண்ணு ஏமாந்து உன் பின்னாடி வந்துருவா. அவ கூட இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு அவ லைஃபையும் கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சார் அப்படி இல்ல சார். அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி போகும்போது சொல்லிட்டு போக வேண்டியதுனடா. ப்ரொஃபஸரை பார்க்க போறேன்னு சொல்ல வேண்டியதுன்னு இவ சொல்ல வந்திருப்பாடா. நீ தான் சொல்ல வேண்டாம் தடுத்திருப்ப. இங்க பாரு, என் பொண்ணை பத்தி தெரியும். உன்ன மாதிரி பசங்களோட புத்தியா எனக்கு தெரியும். நீ எழுதி வச்ச மாதிரி மழைக்கு பயந்து கூட்ட தேடி ஒரு சாதாரண பறவை இல்லடா இவ. மழை மேகத்தை தாண்டி உயரமா பறக்கிற பருந்து. அவ உயரம் வேற, அவ கோல் பெருசு. சார் அது அவளோட கோலா இருக்கணும் தான் நானும் சொல்றேன். ஏய், என் பொண்ணுக்கு நல்லது நினைக்க நீ யாரா? எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா? சார் நான் நல்லது நினைச்சுதான். சரி, இப்ப நான் கேக்குறேன், உன் லைஃப்லயே சந்தோஷமான விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். சொல்றா. சரி, உன் லைஃப்லயே ரொம்ப ரொம்ப துக்கமான சம்பவம் ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். என் அம்மா இறந்தது சார். பார்த்தல, யோசிச்சு யோசிச்சு துக்கம் தான் முதல்ல வந்து நிக்குது.
பட்டுன்னு அதை மட்டும் தானே சொல்ல முடியுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிச்சது கிடையாது. நீ ஏன் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்காம இவளை எப்படா சந்தோஷப்படுத்துவ? உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? என் பொண்ணு ஜனனி பிறந்து முதல்ல பார்க்கும்போது கையில வாங்கி அவளுக்கு ஜனனின்னு பேர் வச்சு அவ என்னெல்லாம் சாதிக்க போறான்னு சொன்ன பாரு, அது உண்மையான சந்தோஷம். 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அப்பா அப்பான்னு ஓடி வந்து என்கிட்ட சொன்னா பாரு, அது உண்மையான சந்தோஷம். காலேஜில் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு எல்லா செமஸ்டர்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு வந்து சொன்னா பாரு, அது உண்மையான சந்தோஷம். இந்த மாதிரி உண்மையான சந்தோஷம் ஒரு விஷயம், ஒரே விஷயம் உன் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கியா? மாட்ட, நிச்சயமா மாட்ட. ஏன்னா உனக்கு நல்ல புத்தி கிடையாது, மனசுல நல்ல எண்ணம் இல்ல. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கேக்குறேன்டா, இவளுக்கு நீ நல்ல ஃப்ரெண்டு தானே? சொல்றா, ஃப்ரெண்டா இல்லையா? ஃப்ரெண்டு தான் சார். அப்ப இனிமே என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ வழிக்கு வரக்கூடாது. அதுதான் நீ அவளுக்கு செய்யற நல்ல விஷயம். இதை மட்டும் நீ செய், அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ என் பொண்ணுக்கு நல்லது நினைக்கிறவன்னு. என்ன அமைதியா இருக்க? என்னமோ நல்ல ஃப்ரெண்டுன்னு ரோஷமா சொன்ன, வெறும் வாய் வார்த்தைக்கா? இல்லை சார், நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாதான் அவளுக்கு நல்லது நடக்கும்னா. நடக்கும், நிச்சயமா நடக்கும், நான் சொல்றேன். ஓகே சார், இனிமேல் ஜனனியை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இட்ஸ் அ ப்ராமிஸ்.